ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு தாங்க. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி, அதனால் பூஜை வேலையும் பார்த்துக்கிட்டு சமையலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து இன்றைக்கி அம்மனுக்கு பிரசாதமாக பார்த்திங்கன்னா கோதுமை அப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு 1 கப்பு கோதுமை எடுத்தேங்க, ஒரு 1/4 கப்பு ரவை, 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறேன், ஒரு முழு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்ல பொடியாக கட் பண்ண முந்திரி கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பின்ச்சு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஸ்டவ்வில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு 3/4 பங்கு ஊற்றி நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுக்கலாம். இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா ஊற்றி எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பணியாரக்கல்லில் போட்டு எடுத்தேன். இந்த அப்பமும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நல்ல டேஸ்டியான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பூஜைக்காக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம வீட்டோட லன்ச் மெனுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. சூடான சாதம், அடுத்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேன், உருளைக்கிழங்கு பட்டாணி ஃப்ரை, முருங்கைக்கீரை பொரியல், நல்ல முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்பளம், தயிர், ரசம், பிரசாதமாக செஞ்ச பணியாரம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் மெனு. இந்த டேஸ்டியான லன்ச் காம்போ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.